Good evening, students. So 10th standard periodic classical elements என்ன டாபிக் பார்க்க போறோம்? அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் கேளுங்க. அயனைசேஷன் எனர்ஜி இது புரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போரான் எடுத்துகிட்டு வச்சுக்கேன். போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5. போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5. இப்போ இது போரானில் ஃபர்ஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. செகண்ட் செல்லில் அவுட்டர் மோஸ்ட்ல இருங்க 1 2 3 5. சரியாச்சுங்களா? இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் ஸோ அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. கிளியரா? அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஏதாவது ஒரு மெட்டல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த மெட்டலில் வந்து அயனைசேஷன் மெட்டல் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு எலக்ட்ரான்ஸ். இதை தான் நான் சொல்லணும் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி கிளியரா? இப்போ அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ சரி அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ அந்த அயனைசேஷன் எனர்ஜியை வந்து எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எலக்ட்ரான் ஒரு ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டம் இன் ஆட்டம்ஸ். ஐசோலேட்டட் கேசஸ் அண்ட் ஆட்டம்ஸ்னால் ஒரு சிங்கிள் ஆட்டம்ஸ் வந்து தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு கேசஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சிங்கிள் ஆட்டத்தை தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்டத்தை எடுத்து என்ன பண்ணுறேன்னா அதுதான் அதில் இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அயனைசேஷன் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணுறது, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். உங்கள் புக்கில் இது கொடுக்கல, இதை நோட் பண்ணி வச்சுக்க. ஒரு மெட்டல் அப்படின்னா ஒரு ஆட்டம்ஸ், இந்த ஆட்டம்ஸில் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரான், 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், மேக்ஸிமம் ஆர் மினிமம் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. இதுதான் வந்து இதை வந்து அயனைசேஷன் எனர்ஜி சொல்ல. ஒரு இனி ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டேட்டில் எலமெண்ட் எடுத்தாலும் கூட கிரவுண்ட் ஸ்டேட் அதில் ஃபார்ம் பண்ணும். சரி, கிரவுண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்குன்னா கேட்டயான்ஸ். அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் கேட்டயான்ஸ் இருக்குமோ அதர்வைஸ் இதை என்ன சொல்லலாம்னா அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்கிறாங்க. ஸோ அயனைசேஷன் என்தால்பின்னா என்ன சார்? அயனைசேஷன் என்தால்பி அதில் வந்து இட் இஸ் மெஷர்ட். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கிலோஜூல் பர் மோல். ஸோ இப்படி எதுனாலும் அது கீ ஆன்சர் வந்து அயனைசேஷன் என்தால்பியுடைய யூனிட் என்னன்னு கேட்டேன்னா கிலோஜூல் பை மோல்னு கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்டு. இல்லை அப்படின்னா கிலோஜூல் பர் மோல் அப்படின்னு சொன்னாலும் ஆன்சர் கரெக்டு. இதுதான் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி எதில் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அயனைசேஷன் என்தால்பி ஐசோலேட்டட் ஆட்டம்ஸ். ஐசோலேட்டட்னா கேஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட், சிங்கிள் எலமெண்ட் தான் சொல்கிறோம். இந்த ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டம் இன் கிரவுண்ட் ஸ்டேட் டு ஃபார்ம் த கேட்டயான். ஐசோலேட்டட் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற டு ஃபார்ம் ஒரு கேட்டயான்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் அயனைசேஷன் என்தால்பி. இந்த அயனைசேஷன் என்தால்பிய யூனிட் என்ன சொல்லனா கிலோஜூல் டிவைட் பை மோல் சொன்னாலும் சரி, இல்லை கிலோஜூல் மோல் பர் மோல் சொன்னாலும் சரி. சரியா? மோல் இன்வெர்ஸ் சொல்லுது பர் மோல். ஸோ -1 பர் மோல் சொல்லலாம். ஓகே. ஸோ ரைட், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து டைரெக்டாக ஒரு அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் எதுலன்னா குரூப்பில். ஒரு அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். குரூப்னா டவுன் அப்படின்னா டாப் டு பாட்டம் குரூப் மொத்தம் 18 குரூப் சொன்னால பீரியடிக் கிளாசிஃபிகேஷனில். அப்போ டவுனில் என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பீரியடிக் டேபிள் ஆல்சோ இந்த பீரியடிக் டேபிளில். ஓகேவா? ஸோ இது என்னன்னு புரியுதா? அப்போது உன்னுடைய அயனைசேஷன் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா இதை நீ எழுதணும். ஒரு அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் லெஃப்ட் டு ரைட். அதாவது அட்டாமிக் சைஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். லெஃப்ட் டு ரைட் ஆல்சோ வந்து டிக்ரீஸ் ஆகும். எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் ரிமூவ் த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். அட்டாமிக் நம்பர், அதாவது ஒரு பீரியடிக் கிளாசிஃபிகேஷனில் மொத்தமாக வந்து 7 பீரியட் இருக்குது. 7 பீரியட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் என்ன ஆர்டரில் இருக்குன்னா இன்க்ரீசிங் ஆர்டர். அட்டாமிக் நம்பர் என்ன ஆர்டரில் இருக்கும்? இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். அப்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் த பீரியட். அப்போது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் எலக்ட்ரான்ஸுடைய கவுண்டிங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பீரியடிக் டேபிளில் பீரியட்ஸ் 7 பீரியட்லையுமே அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். குரூப்பில் தான் என்ன இருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, ரைட். அப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த வேலன்சி எலக்ட்ரான்ஸ், அதாவது அவுட்டர் மோஸ்ட் நம்ம சொன்னோம். ஏன் சார் இந்த இடத்துல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அப்போ 3 எலக்ட்ரான்ஸும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸா சார்? எஸ். அந்த 3 எலக்ட்ரானுமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்னா அப்போ போரானுடைய வேலன்சி என்ன சொல்லலாம் சார்? 3 சொல்லலாம்.
இப்போ வேலன்சி எலக்ட்ரான்லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுதுன்னு சொன்னாலும் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம். கிளியரா? அப்போ ஆக்சிஜன் கேட்டாலும் தெரியும்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. இதுதான் அந்த டாபிக், வேறு எதுவுமே இல்லை. ரெண்டு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. பீரியடில் வந்து என்னென்னா எப்படி இருக்குது, இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், பீரியடில் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும், குரூப்பில் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குன்றது தெரியணும். ஸோ அதே போல் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு எனி அதர் ஒரு மெட்டல்லேருந்து இன்க்ரீசிங் ஒரு மெட்டல்லேருந்து என்ன வரும், ஒரு எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த மினிமம் ஆர் மேக்ஸிமம் எனர்ஜி தான் வந்து என்ன சொல்லுவோம், அயனைசேஷன் எனர்ஜி. 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் எதை தெரியணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன சார் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண போகும். ஓகேவா? the electron affinity, the amount of energy released when the isolated gases and atom, the gain on electron to form the anions. ஓகேவா? அதாவது ஒரு எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு ஒரு ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டம், ஒரு ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டம் என்ன ஸ்டேட்டில் இருக்கணும், கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். அந்த கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கெயின் பண்ணுது, எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணுது. ஒரு எலமெண்ட் எடுக்குன்னு வச்சுக்க, ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், சம் அதர் எலமெண்ட் ஏ எடுக்குன்னு வச்சுக்க, அந்த எலமெண்ட் என்ன ஆகுதுன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி என்ன ஆகுது, சார்ஜஸ் என்ன ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ். சரி, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் போகும்போது பிளேஸ் என்ன ஆகும்னா எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். என்ன ரிலீஸ் பண்ணும், எனர்ஜி. சரி, நம்ம தமிழில் சொல்லுவோம்ல ஆற்றல். ஸோ அது என்ன சொல்லணும்னா எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. சரி, லைக் அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பீரியட்ல என்ன இருக்கும், இன்க்ரீஸிங். அயனைசேஷன் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ் அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, இதில் பீரியட்ல அப்போ டிக்ரீஸ் ஆகும். இது டாப் டு பாட்டம் குரூப்பில் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டு, டாப் டு பாட்டம் குரூப்பில் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். என்ன ரீசன்னா அட்டாமிக் நம்பர் வந்து குரூப் நம்பரில் இன்க்ரீசிங் ஆர்டர்லேயே போயிட்டு இருக்கும். அதுதான் மெயின் ரீசனாக சொல்லலாம். ஓகே, அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன சார் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ். அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்போ சார் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆட்டம்ஸ், சரியா, ஐசோலேட்டட் கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆட்டம்ஸ் கெயின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணி, சரி, இதனுடைய சார்ஜஸ் வந்து ஆனியன் சார்ஜஸாக படுது. சரியா, அந்த சார்ஜ் பண்ணிட்டு இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா கெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது இல்லை, இதுதான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ இது டு ஃபார்ம் இது என்ன சார்ஜஸ் சார் அப்படின்னா ஆனியான். இது சார்ஜஸ் என்ன இருக்கும், ஆனியன் சார்ஜஸ் இருக்கும். புரியுதா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் அது ப்ராடக்ட் வந்து ஆனியன் ப்ராடக்டாக இருக்கும், எனர்ஜி இருக்கும். அப்போ இது யூனிட் என்ன சார் சொல்லலாம், அப்போ ரெண்டுத்துக்கும் சேம் யூனிட் தான், கிலோஜூல் பர் மோல். கிலோஜூல் பர் மோல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ அதுக்கும் அதே யூனிட் தான், இதுக்கும் இதே யூனிட் சார். எஸ், அப்போ அதுக்கு யூனிட் சொல்லும் போதும் கிலோஜூல் பர் மோல் சொன்னோம். எதுக்கு, அயனைசேஷன் எனர்ஜிக்கும். அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்னா அதே இதுதான் சொல்லலாம். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாரு, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன. ஸோ அதுக்கு முன்னாடி மோர் டு நவ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. மோர் டு நவ் அப்படின்னா என்ன, நோபல் கேஸ். ஸோ ஆல்ரெடி உனக்கு நான் சொல்லியிருக்கேன் நோபல் கேஸ் அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ். ஸோ எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல், அவுட்டர் மோஸ்டில் இருக்கிற எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல்ஸ் நோபல் கேஸஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபீல்டு. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி கம்ப்ளீட்லி என்ன இருக்கணும், எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல இது எஸ் ஆர்பிட்டால் எடுத்துப்போம், இது வந்து பி ஆர்பிட்டால் இருக்கும். இது வந்து ஸோ அவுட்டர் மோஸ்ட்ல இதுலேயே எலக்ட்ரான்ஸாக இருக்கும், இதுலேயே எலக்ட்ரான்ஸாக இருக்கும். இந்த சர்க்யூட் பேர் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்பிட்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரான் சர்க்யூட் பார்ட் பேர் தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆர்பிட்ல எஸ் ஆர்பிட்டால் அதான் சொல்கிறோம், பி ஆர்பிட்டால் சொல்லுவோம். இந்த பி ஆர்பிட்டாலும் எஸ் ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட் ஃபீல் த எலக்ட்ரான்ஸ் எதில் அப்படின்னா நோபல் கேஸ் எலமெண்ட்ஸில். அப்போ அந்த மாதிரி நோபல் கேஸ் எலமெண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆனதால நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆடட் இன் த என்ஸ் த எலக்ட்ரான். அப்போ அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதில் எந்த ஒரு எலக்ட்ரான்ஸும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் இது அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் எடுக்கல, எஸ்ல எடுக்கல, பியில் எடுக்கல. இப்போ டிலாம் அப்சர்வ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா நியூக்ளியஸ் அட்ராக்ஷன் இங்கே தான். ஸோ அதுக்கப்புறம் போச்சுன்னா அட்ராக்ஷன் இருக்குது, தட் இஸ் ரிப்பல்சன் இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும், ரிப்பல்சன் இருக்கும்.
தட் இஸ் ஃபீல்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா வெரி வெரி புவராக இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அட்ராக்ஷனே இருக்காது. அதனால தான் வந்து நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் வந்து யாருக்குமே வந்து பாரோ பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில் த எலக்ட்ரான்ஸ் மோட்டு நோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. நோபல் கேஸ் ஷோ த நோ டெண்டன்சி அக்செப்ட் த எலக்ட்ரான். ஏன் வந்து நோபல் கேஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் பிகாஸ் த அவுட்டர் எஸ் ஆர்பிட்டால் அண்ட் பி ஆர்பிட்டால் நோபல் கேஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. So completely filled the electrons. So no more electrons can be added. Hence they are called the affinities are zero. அப்போ எலக்ட்ரான் affinities சொன்னா இதனுடைய எதனுடைய இது அந்த நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் எலக்ட்ரான் affinity என்னவா இருக்கும் அப்படின்னு நோபல் கேஸ் எலமெண்ட் வந்து எலக்ட்ரான் affinity என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது உங்களுக்கு தெரியணும். இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு கேட்டால் ஜீரோன்னு சொல்லணும். இதுதான் வந்து நோபல் கேஸ் உடைய இது. ஸோ ரீசன் அவங்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன சார்? ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஒரு எலமெண்ட் வந்து மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை மெஷர் பண்ணும் போது ஒரு ஆட்டம் வந்து அட்டாக் பண்ணும் அனதர் ஆட்டம் கூட. சரியா, நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம்ல ஷேர் பேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஷேர் பேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. இப்போ மோஸ்ட்லி அதிகமாக வந்து புக்ஸ் படிக்கிறத ரீட் பண்ணுறதை விட அதிகமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள சொல்லலை, மோஸ்ட்லி வேர்ல்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா மொபைல் ஃபோன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லெசன் நம்ம கவனிப்பீங்க தான். சரியா, ஸோ மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா திங்கிங் மைண்டை வந்து வெரி லாஸ் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணுறது வேஸ்ட். அப்போ திங்க் பண்ணவே முடியாது, உன்னுடைய அறிவை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். கடவுள் நம்மளுக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்காரு, அதை நல்ல வழியில் பயன்படுத்துவோம். சரியா, அப்போ பேட் ஃபார் எலக்ட்ரான்ஸ் அப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ என்ன நம்ம அன்லிமிட்டடாக ஃபோன் யூஸ் பண்ணும்போது நெட்டு ஜாலி ஆகிடுது. சரியா, அப்போ ஒய்ஃபை என்ன பண்ணுறோம் அங்கேருந்து, அது பேர் என்ன சார், அது என்ன யூஸ் பண்ணுவோம் ஒய்ஃபை. அது இன்னொரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து நம்ம ஹாட்ஸ்பாட் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம், இன்னொரு ஃபோனில் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக, அப்போ அந்த இடத்துல ஷேர் பேட். அதே போல தான் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் அப்படின்னா HCl எடுத்துக்குமே. ஸோ நம்ம HCl-ஆக பார்க்கும்போது HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்ம ஸ்டோமா ஆசிட் சொல்கிறோம்ல, ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஸோ பயாலஜி டீச்சர்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டோமா ஆசிட்ல ஸோ நம்ம டைமுக்கு நம்ம அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அந்த ஃபுட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஸ் என்ன பண்ணும், நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற செல்ஸையே அதுவே என்ன பண்ணும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான எனர்ஜி அங்கேருந்து எடுத்துக்கும். சரி, அப்போ 2 or 3 days வந்து நம்ம டைமுக்கு சாப்பிட்டோம்னா அல்சர் ஃபார்ம் ஆகுது. அதுதான் மெயின் ரீசன். அப்போ என்னன்னா டைமுக்கு சாப்பிடணும். அப்போ நம்ம சாப்பிடலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா HCl என்ன பண்ணும், அதுக்கு எனர்ஜி எடுத்துக்கும், அதனால அல்சர் ஃபார்ம், செல்ஸ் எல்லாம் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ சாப்பிட்றது ஜீரணம் பண்ணுறது எல்லாமே அந்த HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா, நல்லா பார்த்துக்க. ஹைட்ரோக்ளோரிக் as hydrochloric ஆசிட் சொன்னா ஆசிட் சொல்லலாம். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் எடுத்துட்டு என்ன பண்றோம், இது போத் ஆர் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் குளோரின் ஆட்டம் ஷேர்டு 1 electrons each of form the covalent bond. என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுமே இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான்ஸும் இது ஷேர் பண்ணுது, ஸோ இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான்ஸும் ஷேர் பண்ணுது. அப்போ இந்த எலக்ட்ரான் ரெண்டுமே ஷேர் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து 2 எலக்ட்ரான்ஸை இந்த இடத்துல ஷேர் பண்ணிச்சு. கிளியரா, அதாவது ஷேர்ட் பேர் ஆஃப் த எலக்ட்ரான். அப்போ ரெண்டுமே வந்து ஷேர்ட் பேர்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே என்ன ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் இந்த ஸ்டாஃபும் உனக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த பாண்டுன்னு சொன்னாங்க there are 3 bonds வந்து present here. ஸோ என்ன சொல்லலாம், கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் சொல்லலாம், கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் சொல்லலாம், கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் சொல்லலாம். அப்போ கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் சொல்லும் போது அல்கேன் குரூப் சொல்லலாம், கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் சொல்லும் போது அல்கீன் குரூப் சொல்லலாம், கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் சொன்னா அல்கைன் குரூப். ஸோ கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் சொல்லும் போது கார்பன் டு கார்பன் சிங்கிள் அந்த பாண்ட், ஸோ அதுதான் வந்து சிங்கிள் பாண்ட் சொல்லணும், அல்கேன் குரூப்னு சொல்றோம். கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் சொன்னா அல்கீன் குரூப் ENE. ஸோ கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் சொன்னா அல்கைன் YNE. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த டபுள் பாண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு ஷேர்ட் பேட் இருக்கலாம். 2 சைடு ஏன் சார் டபுள் பாண்ட் சொல்லுங்க, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது, குளோரின்லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணுது.
share pair of electrons. So bond them. The chlorine atoms is higher as the electronegativity. Already we சொல்லிருக்கோம். Most of electronegativity charges சொன்னவே இதுல சார் most of electronegativity charges சொன்னா இந்த halogen family எலிமெண்ட் குளோரோ, புரோமோ, அயோடோ and fluoro இதெல்லாம் வந்து most of electronegativity charges நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்க. X ன்னு சொன்னாவே halogen family. X ன்னு சொன்னாவே என்ன சொல்லணும்? halogen family. X ன்னு சொன்னாவே என்ன சொல்லலாம்? halogen family சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி hence the full shared for the electron to us the more strongly than the hydrogen. அப்போ இது மொத்தமே என்ன சார்? இது ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜா இருக்குன்னு சொல்லிட்டீங்க குளோரின். அப்போ அயோடின் வந்து ஷேர் பண்ணது when the bond breaks. அப்போ என்ன ஆகுதுன்னா பாண்ட் வந்து உடைய breaks இல்ல dissociated பாண்ட் வந்து உடைய ஆரம்பிக்குது. dissociated the bonding of the electron left with chlorine forming the H+ ions. அப்போ ரெண்டுமே வந்து ஃபுல்லா வந்து ஸ்ட்ராங் ஃபுல்லா இருக்கு. குளோரின் கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குன்னா உங்களுக்கு டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு. குளோரின் கிட்ட வந்து ஸ்ட்ராங் ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபுல். ஸோ H+ இருக்குங்க ஸ்ட்ராங். மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது யாருக்குன்னா குளோரின் கிட்ட தான் அதிகமாக இருக்கு, ஹைட்ரஜன் கிட்ட கம்மியாக இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே லெஃப்ட் டு ரைட் குளோரின் ஃபார்மிங் ஆகிட்டு என்ன ஆகுது H+ ஆகும் Cl- ஆகும் புரியுது. இட் இஸ் ரீப்ரசன்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ டயக்ராமேட்டிக்கலின்னு போட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் பிரியும் போது என்னன்னா HCl ஃபார்ம் ஆனது இது ரெண்டும் மறுபடியும் சார்ஜஸாக வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் இல்லை. இது வந்து H+ ஆகும், இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா Cl- ஆகும் புரியுது. ஸோ இதுதான் கேட்டயான்ஸ் தனியாகவும் ஆனியன்ஸ் தனியாகவும் புரியுது. இதுதான் இதுக்கான ரிலேட்டிவ். Hக்கும் அண்ட் Clக்கும் ரிலேட்டிவ் கேட்டால் இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சார்ஜஸ் சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவ் பேஸ்டு ஆன் வேரியஸ் டேட்டாவில் சொல்லணும் அப்படின்னா அயனைசேஷன் பொட்டன்சியல் சொல்லலாம், அயனைசேஷன் அஃபினிட்டின்னு சொல்லலாம், எக்ஸெட்ரா பாண்ட் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாலாம் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பவுலிங் ஸ்கேல். இதெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸ்லாம் பவுலிங் டிட்டர்மின் பவுலிங் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. பவுலிங் ஸ்கேல் பற்றி பார்க்கலாம். ஸோ அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பற்றி டிட்டர்மின் பண்ணவர் யாருன்னு சொன்னால் பவுலிங் ஸ்கேல். அது அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை டிஃபைன் பண்ணவர் அவர் தான். அவர் என்ன சொன்னார்னா நிறைய சொன்னார். பாண்டிங்கில் வந்து அயனிக் கோவலன்ட் பாண்ட் சொன்னார். ஸோ பிட்வீன் த அயனிக் கோவலன்ட் பாண்ட் சொல்லும் போது ஒரு ஆட்டம்ஸ் எடுத்தாலும் சரி ஒரு மாலிகுல் எடுத்தாலும் சரி ரெண்டுத்துக்குள்ள உள்ள எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சார்ஜஸ் எப்படி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் பண்ணவர் பவுலிங். ஸோ அதை அவரு தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளூரின் வந்து 4.0, குளோரின் வந்து 3.0, புரோமின் 2.8, அயோடின் 2.5, ஹைட்ரஜன் 2.1, சோடியம் 1. ஸோ இது எல்லாமே எங்க சார் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சார்ஜஸ் சொன்னால் இது ஹாலஜன் ஃபார்ம்ல தான் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். குளோரோ, புரோமோ, அயோடோ, ஃப்ளூரின் இந்த வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிச்சுங்க. இதுலயே ரொம்ப ஹையஸ்டா இருக்குன்னு சொன்னா ஃப்ளூரின் தான். இவர் தான் புக்ல கொடுப்பா 4.0ன்னு கொடுத்துருப்பாங்க ஃப்ளூரின். நெக்ஸ்ட் யாருன்னா குளோரின் 3.0, புரோமின் சொன்னா 2.8, இப்போ 2.5 இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 4.0, இது வந்து பார்த்தீங்கன்னா 3.8, இது வந்து 2.5 சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2.2. ஸோ அதுக்கப்புறம் அயோடின் சொன்னா 2.0, ஸோ 2.1 அயோடின் சொன்னா ஸோ ஹைட்ரஜன் சொன்னா 2.1, சோடியம் சொன்னா 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ். ஒரு எலமெண்ட்ஸுக்குமே டிஃபரெண்ட் நம்ம பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம்? இதனுடைய அயனிக் கேரக்டர் எப்படி இருக்கும், ஸோ இது வந்து கோவலன்ட் கேரக்டர் எப்படி இருக்கும் டிஃபரன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு சொன்னால் Naக்கு எவ்வளோ இருக்கும், குளோரினுக்கு எவ்வளோ இருக்கும். இப்போ Naன்னு சொன்னால் எவ்வளோ சொன்னோம், 1ன்னு சொன்னோம். குளோரின் சொல்லும் போது எவ்வளோ சொல்லியிருக்கோம், 3.0. அப்போ இதோட அயனிக் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பாண்டு எனர்ஜி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவீங்கன்னா the difference between 1.7 bond they consider the more of covalent bond. ஸோ இது 1.7 bond இதை கன்சிடர் பி மோர் கோவலன்ட் பாண்டா இருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது டிஃபரன்ஸ் கிரேட்டர் தென், டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா 1.7 கிரேட்டர் தென்னா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ எதுனா மோர் கிரேட்டர் தென் இருந்தது அப்படின்னா அது அயானிக். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க, டிஃபரன்ஸ் லெஸ் தென் 1.7 கீழே இருந்தது அப்படின்னா 2 கொஸ்டின் சரியா. ஒன்று டிஃபரன்ஸ் லெஸ் தென் 1.7க்கு கீழே இருந்ததுன்னா பாண்டு அது என்ன சொல்லலாம், மோர் கோவலன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் கிரேட்டர் தென் 1.7 இருந்தது அப்படின்னா பாண்ட் கன்சிடர் டு அயானிக். ஸோ இது 1 மார்க்ல ஒன்று கேட்டாங்கன்னா எது தெரியும், லெஸ் தென் 1.7 கீழே பாண்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து கோவலன்ட். கிரேட்டர் தென் 1.7 மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து
அயனிக் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ பீரியடில் லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸஸாக இருக்கும் பீரியட் அப்படின்னா 7 பீரியட்லையும் லெஃப்ட் டு ரைட் நம்ம பார்க்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா ஆல்சோ இன்க்ரீசஸ் பிகாஸ் த இன்க்ரீஸிங் த நியூக்ளியர் சார்ஜ். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த எலக்ட்ரானுடைய அட்ராக்ஷன், ஸோ அந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ஷன் வெரி ஸ்ட்ராங்லி இருக்கிறது தான் இது மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஆன் மூவிங் டவுன் த குரூப். அதே சப்போஸ் வந்து குரூப்ல எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலமெண்ட்ஸ் டிக்ரீசஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டாப் டு பாட்டம் குரூப்ல மொத்தம் 18 குரூப்ல இருக்கு. அந்த 18 குரூப்ல டாப் டு பாட்டம் வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. அது காரணம் அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அவுட்டர் மோஸ்ட்ல இருக்க வேலன்சி எலக்ட்ரான்ஸ், இதுதான் வேலன்சி ஷெல் ஆர் வேலன்சி எலக்ட்ரான்ஸ். ரீசன் இது தெரியணும். ஸோ அப்போ ரீசன் கேட்டாங்கன்னா இது எழுதணும். குரூப் லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பீரியடிக் டேபிள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது காரணம் என்ன, அவுட்டர் மோஸ்ட் உள்ள எலக்ட்ரான்ஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் வெரி ஸ்ட்ராங்லியாக இருக்குது. அதுதான் ரீசன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சார்ஜ் வந்து வெரி ஸ்ட்ராங்லி, அதனால தான் அது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் மூவிங் குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து குரூப்பில் மொத்தம் 18 குரூப் இருக்குது. 1 2 2 டாப்லேருந்து பாட்டம் சரி மேலே இருந்து கீழே வரல டாப்லேருந்து பாட்டம் வரும்போது ஆல்சோ வந்து குறைஞ்சிட்டே வருது. அது காரணம் என்ன, வேலன்சி செல் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸுடைய வேலன்சி எலக்ட்ரான், அதுதான் வேலன்சி செல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகேவா? அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி சார்ஜ் வாங்குது, ஸோ சார்ஜ் இது பாசிட்டிவ் சார்ஜ் இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணுது, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஷேர் பண்ணது பேரிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆகுது. பேர் ஆனதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டுமே வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் டீகம்போஸ் ஆகி ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட் ஐசோலேட் பாண்ட் பிரேக்கிங் ஆகுது. ஸோ ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுது. பாண்ட் இல்லாத ரெண்டுமே பாண்ட் அட்ராக்ஷன்ல பாண்டு பிரியுது, ஜாயினிங் ஆகுது. இந்த பாண்ட் டிசோஷன் ஆகுது. பாண்டு டிசோஷன் ஆனதுக்கப்புறம் இது சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது, சிஎல் மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து கேட்டையன்ஸ் ஆகும், ஆனியன்ஸாக மாறுது. இதுதான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் இன்னைக்கு பாருங்கள், பார்த்துட்டு ரீகால் பண்ணி படிங்க. படிச்சுட்டு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ இன்றைக்கி எடுத்த டாபிக் இன்றைக்கே அன்னன்னைக்கு எடுக்கிற டாபிக் அன்னன்னைக்கு படிச்சிருங்க. படிச்சுட்டு அதை டவுட்ஸ் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பார்ப்போம்.